நங்கூரம் பார்வையாளர்களுக்கு பணிவான வணக்கங்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் மாற்றி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, நாளை மறுநாள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அடுத்த நாள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அப்படியே வீராவேசமாக கிளம்பி வந்தாங்க. எப்படி ஈரானை இப்படி தூக்குறோம் பார், ஒரு வாரத்தில் 3 நாளாக மண்ணங்க வைக்கிறோம் பார் வந்தாங்க. கடைசியில் பார்த்தா ஒன்றுமே நடக்காது போல் இருக்குது. ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். அவங்க என்ன ஈரானில் இருந்து என்ன பண்ண, ஈரான்காரங்க என்ன பண்ணாங்க, 4 வருஷம் சண்டை நடந்தாலும் போரிடுவதற்கான ஆயுதங்களை கையில் வச்சிருக்கிறதாக சொல்லிக்கிறாங்க. பக்குன்னு இருக்குல்ல, ஐயோ அம்மா அப்படின்னு இருக்குல்ல. அப்போ எவ்வளோ பெரிய ஏறணும். நான் ஏற்கனவே ஒரு கவலை போட்டேன், உலகின் சூப்பர் ஸ்டார் சூப்பர் பவர் ஈரான் தான் அப்படின்னு. இன்றைக்கும் அதான் சொல்கிறேன், சூப்பர் பவர் அவங்க தான். அவங்களோட நில அமைப்பு, நம்ம இந்தியாவோட நில அமைப்பு எப்படி அடைஞ்சிருக்கு, 3 பக்கம் கடலால் சொல்லப்பட்டு ஒரு பக்கம் இமயமலை தீபகற்பமாக இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு கடுமையான, இப்போ நம்ம இதில் இமயமலையெல்லாம் தாண்டி அவ்வளோ ஈஸியாலாம் மேலே வந்துட முடியாது, நம்மளை இது பண்ணுற அட்டாக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கடல் வழியாக வர்றதுக்கும் சிரமம் தான். ஏன்னா கடல் வழியாகவும் நம்மளும் கடல் வழியாக வலுவாக தான் இருக்கிறோம். அதனால் அது மாதிரி அதே மாதிரி தான் ஈரானுடைய புவியியல் அமைப்பும் அப்படி தான் இருக்குது. கடுமையான மலைகளை சூழ்ந்த ஒரு நாடாக இருக்குது. அதே சமயத்தில் நீரிணையும் அப்படி தான், ஜலசந்தி அதுவும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது அவனுடைய என்ன பலம் அப்படிங்கிறதே தெரியாமல் போய் நீ மோதலன்னு சொல்லிட்டு போய் அவன் பண்ண ஒரு வேலை. இஸ்ரேலில் முக்கால்வாசி காலி, அதே இது இப்போ ஈரானில் முக்கால்வாசி காலி, அதை விடுங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் இஸ்ரேலை முழுசாக காலி பண்ணிடுவாங்க. ஈரானில் முக்கால்வாசி காலி, இஸ்ரேலில் முழுசாக கண்ணி பண்ணிடுவாங்க. இதில் பிரச்சனை என்ன, இப்போ நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஈரான் நம்ம இந்தியா மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நாடு. ஈரானுடைய பாரம்பரியம் ரொம்ப பழசு, ரொம்ப சீன நாகரிகம் மாதிரி, தமிழ் நாகரிகம் மாதிரி. ஈரானுடைய நாகரிகம் ரொம்ப பழசு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து அந்த ஈரானிய நாகரிகம் இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேல் இந்த துக்கடா பயல்கள்லாம் இப்போ 300 வருஷமாக, அமெரிக்கா இப்போ 400 வருஷம் தானே ஆகுது. அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இப்போ 450 வருஷம் இருக்குமா, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், அவன் உலக வல்லரசாக இருந்துக்கிட்டு பாரம்பரியமிக்க ஒரு பல நாடுகளை ஆட்டி படைக்கிறான். இப்போ நம்ம இந்தியா, அது நம்மளோட ஆட்சியாளர்கள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சரியான அளவுக்கு கொண்டு போகலை அப்படின்னு வச்சுக்கலாம், அது ஒரு பக்கத்து நம்ம மேலே குறை இருக்குது. ஆனால் நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு, உலகின் தொன்மையான பாரம்பரியத்தை கொண்டு இருக்கிற நம்ம நாடு இன்னும் எங்கே போயிருக்கணும் அப்படின்னா, நம்ம இன்னும் உலக வல்லரசாக இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் நம்மளை மாதிரியே பாரம்பரியம் கொண்ட நாடு சீனா, அவன் நம்பர் 1 நாடாகிட்டான். அன்னைக்கு நம்மளால் முடியல. ஒருவேளை மன்மோகன் சிங்கோ இல்லை காங்கிரஸ் தலைவர்கள் ராஜீவ் காந்தியோ இல்லை இந்திரா காந்தி அம்மையாரோ இவங்கெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சைனா மாதிரி எதுவும் நம்ம நாடு முன்னேறி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனைலாம் வருது. 2014 வரைக்கும் நல்லா தானே இருந்துச்சு இந்தியா, நல்லா ஏறுமுகமாக தானே இருந்துச்சு. 2014 எப்போ தர்திரியம் பிடிச்சிச்சோ இந்தியாவுக்கு, அதிலிருந்து தர்திரியமாக தான் இருக்குது. இன்றைக்கி $1 நிகரான மதிப்பு 95 ரூபா. இன்றைக்கி 95 ரூபா. எப்படி நம்ம இந்தியாவோட வளர்ச்சியை பார்த்தீங்களா, அது அபரிமிதமான வளர்ச்சி. 2014 அப்புறம் தான் அப்படியே சூப்பர் பவர். ஆனால் பார்த்தீங்கன்னா மொபைலை நீங்கள் தொட்டிங்கன்னா பொங்குவாங்க, அப்படியே பொங்குவாங்க. நாட்டோட வளர்ச்சியை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க, ஆனால் பொங்குவாங்க, அப்படியே பொய்யா சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ட்ரம்ப் பொய்யா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, ஹார்மோஸ் ஜலசந்தியை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு ஒத்த கால போய் நின்னார். அங்கே கொண்டு போய் காலாட் படையெல்லாம் இறக்குனார். இப்போ அந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கல்ஃப் நாடுகளில் இருக்கக்கூடிய, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிட்டத்தட்ட 13 நாட்டில் அவரோட பேஸ் வச்சுருந்தாங்க, மிலிட்ரி பேஸு. அந்த பேஸை பூரா மொத்தமாக சாம்பல் மயமாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ எங்கே போய் காலாட் படையை இறக்கி வைப்ப, யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க? நீ எங்கே அமெரிக்கா படைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தா அதை பூரா நான் அடிப்பாங்கிறான் ஈரான். என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறாரு ட்ரம்ப்பு, எங்களுக்கு யாரும் நேட்டோ நாடுகள் ஒத்துழைப்பு கொடுக்கல, ஃப்ரான்ஸ் ஒத்துழைப்பு கொடுக்கல, நேட்டோ நாடுகள் ஒத்துழைப்பு கொடுக்குற, அதனால் அவங்க மேலே நாங்களாம் வருத்தத்தில் இருக்கோம். ஹார்மோஸ் ஜலசந்தி அதில் வழியாக போகிற கப்பல்களில், அதில் வழியாக போகிற எரிபொருள்கள்லாம் அதிகபட்சமாக நேட்டோ நாடுகளுக்கு தான் போகுது, யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு தான் போகுது. அதனால் அது அவங்க பிரச்சனை, அது அவங்க பார்த்துக்கிட்டோம். நம்ம ஏன் போய் ஹார்மோஸ் ஜலசந்தியை போய் நம்ம சண்டை போட்டு கிடப்பானே, எவனோ எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரே தவிர விட்டுட்டு வரல. இன்னும் ராணுவம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அப்படி சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட் இல்லை, பயந்து சொல்கிற மாதிரி தானே இருக்குது. அப்போ ஹார்மோஸ் ஜலசந்தியை உங்களால் கைப்பற்ற முடியவில்லை.
அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்ற முடியவில்லை. ஈரானுக்குள்ளே போய் உங்களால் சண்டை போட முடியாது. அவங்க சொல்லிட்டாங்க, ஈரானுக்குள்ளே வந்தால் நாங்கள் வேறு மாதிரி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்காரங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? இவர் எவ்வளோ பெரிய ஒரு தற்குறி நம்ம நாட்டில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்காங்க நினச்சேன். நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம இவ்வளோ நாளாக எப்படி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்தியா ஒரு தற்கொலைகள் நிறைந்த நாடு, அது நமக்கு நல்லாவே தெரியும். மாட்டு மூத்திரங்குடியிலேருந்து, மாட்டு சாணியை மூத்திரத்தில் போட்டு பிணைஞ்சி திங்கிறதுலேருந்து, கருமம் பிடிச்சவங்க எப்படி தான் திங்கிறாங்கன்னு தெரில. இவங்கள மாதிரி தற்கொலைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ இந்த 2 வருட காலமாக நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு படித்து முன்னணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையும் தற்கொலைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2 வருஷமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சில பேர் தான், ரொம்பலாம் இல்லை, ஒரு சில பேர். அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எவ்வளோ பெரிய தற்கொலையாக இருப்பான் பாருங்க. ஈரானுடைய பலம் என்ன உண்டா, அப்படியே அபரிமிதமான ஆயுதங்கள் இருக்குது, அங்கே இருக்குது, இது இருக்குது, போனது இருக்குது, வந்தது இருக்குது, இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாரு அப்படியே அடித்து அறுத்து தள்ளிடுறோம்னு சொல்லிட்டு அதை அப்படி சொல்லிட்டு போனவர் இன்னைக்கு ஜலசந்தி எங்களுக்கு என்ன, அது எப்படியே போகட்டும், அதனால் பயனடைகிறது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தானே. எங்கள்கிட்ட ஆயில் இருக்குது. உலகிலேயே அதிக ஆயிலை கொண்ட நாடு அமெரிக்காவும் ஒன்று. உலகிலேயே அதிக ஆயில்களை கொண்ட நாடு அமெரிக்காவும் ஒன்று, ரஷ்யாவும் ஒன்று, ஈரானும் ஒன்று. கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடும். ஆனால் ஈரானில் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்கா தன்னிடம் இருக்கிற பெட்ரோலை எடுத்து, கச்சா எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணாமல் அவங்க இருப்புலேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவும் அதே மாதிரி தான். ஆனால் ரஷ்யாக்காரன் வெளிநாட்டுக்கு விற்கிறான், ஆனால் அவன்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அவன் என்ன சொல்கிறான், ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தேவையான ஆயில் எங்கள்கிட்ட இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம். ஹார்மோஸ் ஜலசந்தியை யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க போய் அதை மீட்டுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ இதுக்கு என்ன இருக்குது, அவரால் முடியலை, அதனால் அவர் கோபத்தில் அங்கிட்டு திரும்பிக்கிட்டாரு. அவரால் முடியாதுன்னு நேரம் சொல்ல முடியாது. தோல்வி ஒப்புக்கிறேன்னு ஒரு உலக வல்லரசு நாட்டினுடைய தலைவன் சொல்ல மாட்டான். ஆனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க, அதனால் எங்களுக்கு பிடிக்கலை, இவங்க மேலே கோபம், அதனால் நாங்கள் எனக்கு ஒத்துழைப்பு தரல, நாங்கள் ஒத்துழைப்பு தரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு ட்ரம்ப். அப்போ முடிஞ்சிருந்தா, நீங்களாம் வந்தால் வாங்கடா, வராட்டி போங்கடா, அடிச்சு நான் காலி பண்ணுறா, தூக்குறேன்டா, சுருக்குறேன்டா, பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு செயலில் செஞ்சு காமிச்சிட்டு சைலண்ட்டாக இருந்திருப்பாங்க. அப்போது எல்லா நாடுகளும் பயப்படும், என்னடா அது நம்ம போகலன்னு சொல்லி, ஒத்துழைப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு நொடிச்சு தோசம் பண்ணி ஹார்மோஸ் ஜலசந்தியை மீட்டாடுறா அப்படின்னு அவங்க பக்கத்து நாடுகள்லாம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் பயப்படுவான், உலக நாடுகளே பயப்படும். ஆனால் இவர் ஒதுங்கி வந்துடுறத பார்த்தா கோழைத்தனமாக போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சாக்கு சொல்லிட்டு போகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான தான் தோணுது. அப்போது எவ்வளோ பெரிய தற்கொலை பாருங்கள். ஈரானுடைய பலம் என்ன, அதனுடைய பலவீனம் என்ன, அது காமெடி அவர் சின்ன விஷயம் தாங்க, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு குடும்பம் நடத்துகிறோம், நமக்கு ஒரு நம்ம குடும்பத்தினுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்கிறோம். இதை நம்ம செத்ததுக்கப்புறம் நம்ம புள்ள பார்த்துக்குவோம், நம்ம அந்த புள்ளைக்கு அப்புறம் நம்ம பேரன் பார்த்துக்குவோம். இப்போ எங்கள் தாத்தா பார்த்துக்கிட்டாரு, எங்கள் தாத்தாக்கு அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டாங்க, அப்பா பார்த்துக்கிட்ட அப்புறம் நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி காமெடிங்கிறது ஒரு தனிநபர், அவரை மட்டும் ஒழிச்சிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினச்சது எவ்வளோ பெரிய தற்கொலையான ஒரு மடத்தனம் அது. அப்புறம் அவருக்கு பின்னாடி அவங்க 7, 8, 10 பேரை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவரெல்லாம் இவரெல்லாம் அவர். அதுவும் இல்லாமல் தனித்தனி மண்டலங்களாக பிரித்து கிட்டத்தட்ட 30-31 மண்டலங்களுக்கும் அதிகமாக பிரித்து இந்த மாதிரி ஒரு ஆபத்து வந்தால் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்களே செயல்படுங்க அப்படின்னு தனியாக சுதந்திரம், எல்லா கட்டளையும் தலைமையிலேருந்து எதிர்பார்த்துல, தனியாக சுதந்திரம். நீ இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துச்சா இந்த மாதிரி நீ செய், இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துச்சா இந்த மாதிரி நீ செய் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் 31 மிலிட்ரியை 31 மண்டலங்களாக பிரிச்சுட்டாங்களாம். பிரித்து ஒவ்வொருவர்களுக்கும் அவரவர்களுக்கும் பெரிய தலைவன் செத்து போயிட்டதுக்கப்புறம் நீங்கள்லாம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்து மேப் போட்டு படம் வரைஞ்சி கொடுத்துட்டாங்க. இப்போ கம்பெனியை கொண்டா போதும், நாடு சரணடைஞ்சிரும், நம்மள்கிட்ட வந்துடும் எல்லாமே, நம்ம தூக்கிட்டு வந்துடலாம், ஆயிலையும் பெட்ரோலையும் பூரா தூக்கிட்டு வந்துடலாம், அங்கே இருக்கிற யூரோனியம், செறிவூட்டப்பட்ட யூரோனியம், செறிவூட்டப்படாத யூரோனியம், அணுகுண்டு எது இருந்தாலும் நம்ம தூக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்க. அவங்க இவ்வளவு ஃபார்மேட்டிக்கெல்லாம் அவங்க இராணுவத்தை செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சிக்கல இந்த முண்டை உலக வல்லரசாக இருந்து என்ன பண்ணும், என்ன புண்ணியம். இன்னைக்கு யார் உலக வல்லரசுன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இன்னைக்கு ஈரான் தான் உலக வல்லரசு. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் பயப்படுறான்ல,
கல்ஃப் கண்ட்ரிஸ் பயப்படுறாங்கல்ல, எல்லா கண்ட்ரியுமே பயப்படுறாங்கல்ல, எல்லா நாட்டிலையும் தான் பெட்ரோல் இருக்குது. சவுதியிலேருந்து, துபாயிலேருந்து, அபுதாபியிலேருந்து, கத்தார்லேருந்து இன்னும் இருக்கக்கூடிய அதில் கத்தார் ரொம்ப டெக்னிக்கலாக எங்கள் அண்டை நாடு ஈரான். அவங்களுக்குள்ள அவங்கள்ட்ட நாங்கள் வம்புக்கு போக மாட்டோம். நாங்கள் இங்கே நிலையாக வாழணும். அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி அடிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு போயிடுவீங்க அமெரிக்காவுக்கு. நாங்கள் அது மாதிரி பண்ண முடியாது. எங்களை விட்டுருங்க, நாங்கள் அந்த வம்புக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கத்தார்லேருந்து தான் நமக்கு அதிகப்படியான எரிபொருள் வருது. எந்த எரிபொருள்? கேஸ். நமக்கு அங்கேருந்து தான் வருது, கத்தார்லேருந்து தான் வருது. அந்த நாடு தப்பிச்சிக்கிச்சு, சேஃபு, நம்மளும் சேஃபு. அந்த மாதிரி தான் யோசிக்க வேண்டியிருக்குது. ஆனால் இது எவ்வளோ பெரிய தற்கூரியாக இருந்தால் அந்த தற்கூரி ஈரானுடைய பலம் என்னன்னு தெரியாமல் அங்கே போய் முட்டி மோதி மண்டையை உடைச்சி இப்போ ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது போல் இருக்குது. பாவம் கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் படுக்கணும் போல் இருக்குது. இஸ்ரேலு சுத்தமாக முடிஞ்சிச்சு. இப்போ வேதனை அவங்களுக்கு என்ன? இன்னும் அவங்க இல்லை மரணடி அடிக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புக்கும் நெதன்யாவுக்கும் வேதனை. ஆனால் இந்த வேதனை தானே இந்த காசா மக்களுக்கு இருக்கும். 165 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பள்ளியின் மேலே குண்டு போட்டு கொள்றதுக்கு யோசனை வச்சுல ஈரானில். இப்போ சரி இந்த போர் ஆரம்பித்ததுக்கப்புறம், ஈரான் இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 165 குழந்தைங்க படிக்க ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு கொள்ளணும்னு உனக்கு தோணிருக்குல்ல? எவ்வளவு பெரிய மூலக்காரங்க நீங்கள். பள்ளி குழந்தைங்க என்னடா பண்ணாங்க? 1வது 2வது 5வது 7வது 6வது 4வது 3வது. அவர்களுக்கு குண்டுன்னா என்னன்னு தெரியுமா? அணுகுண்டுன்னா என்னன்னு தெரியுமா? ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்குது அப்படின்னா தெரியுமா? அமெரிக்கா அந்த சண்டையில் வந்து கலந்துக்குதுன்னு தெரியுமா? நீர்மூழ்கி கப்பல் தெரியுமா? ஏரோப்ளேன் தெரியுமா? பங்கர் பூஸ்டர் அது தெரியுமா? அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாதாடா படுபாவிகளா. 160 குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் இருந்த குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தோடு சேர்த்து எரிச்சு கொண்டுட்டீங்களாடா குண்டை போட்டு. இதே மாதிரி தாங்க இஸ்ரேலில், காசாவில். இது நான் சொல்கிறது இப்போ 165 குழந்தைங்க வந்து ஈரானில். இந்த காசாவில் அப்படி தாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல், சமைச்சு திங்கிறதுக்கு வழி இல்லாமல், போரில் சண்டையில் கடை கண்ணி எதுவுமே இல்லாமல், யாராவது கொண்டு சோறு போடுவாங்களா அப்படின்னு யாரோ ஒரு புண்ணியம் இந்த ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த இந்த சமாதானத்துக்கு போகிறவங்கெல்லாம் இந்த நம்ம தெரசாமா இருந்தாங்கல்ல, அன்னை தெரசாமா, அவங்கெல்லாம் ஒரு அந்த அந்த அமைப்பில் இருந்தெல்லாம் போயிட்டு அந்த போர்க்காலங்களில் நடவடிக்கைகள் செஞ்சிலுவை சங்கம் அதெல்லாம் போய் நடவடிக்கைகள் எடுப்பாங்க. காயப்பட்டவங்களுக்கு மருந்து போடுறது, அவர்களுக்கு சாப்பாடு தர்றது, அவங்கள கவனிக்கிறது, அவங்க டாக்டரேட் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. செஞ்சிலுவை சங்கம், இந்த ப்ளூ கிராஸ் ரெட் கிராஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. ப்ளூ கிராஸ் இதுன்னு வச்சுங்க, இது அனிமல்ஸுக்குன்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன் பேச்சுக்கு. அப்போது அவங்கெல்லாம் வந்து அந்த போய் பார்த்துக்கிறாங்க. அப்படி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குற நேரத்தில் சாப்பாடு கொடுக்குற சின்ன சின்ன குழந்தைங்களோட அப்படியே குண்டை போட்டு அப்படியே கொண்டிருக்கானா. இவன் எவ்வளோ பெரிய மனவியாதி பிடிச்சவன். இப்போ அவனுக்கு வலிக்கிறது இல்லை. மொத்த இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 90% காலி. இனிமேல் அந்த இஸ்ரேலில் திருப்பி நீ வந்து பழையபடி கொண்டு வரணும்னா, ஈரானாக இருந்தாலும் சரி இஸ்ரேலாக இருந்தாலும் சரி, பழையபடி நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் கொண்டு வரணும்னா இன்னும் 20 வருடங்கள் குறைஞ்சபட்சம். அதிகபட்ச டெக்னாலஜியை யூஸ் பண்ணால் கூட இன்னும் 20 வருஷம் ஆகும் அப்படின்னு கருத்து கணிப்பு சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அமெரிக்கா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அதனால் தப்பிச்சாங்க, அமெரிக்கா விட்டாங்க ஈரான்காரங்க. இல்லைன்னா அமெரிக்கா உள்ளேயே நுழைஞ்சி பேஸை காலி பண்ணி விட்டுருப்பாங்க. எல்லா பேஸையும் அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து அணு உலைகள் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்து இது இருக்குது அப்படிங்கிறத காலி பண்ணி விட்டுருப்பாங்க. முட்டாள்தனமான ஒரு உலகத் தலைவன் அப்படின்னா, ஒரு உலகத்துக்கே நான் வந்து வல்லரசு நாட்டுக்கு தலைவன் அப்படின்னா, இவன் வந்ததுலேருந்து பாருங்க, இந்த ஆள் வந்ததுலேருந்து அவன் பேசக்கூடாது, சரி ரைட்டு. இந்த ஆள் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதிர்வடைய மாதிரி தானே இருக்குது. ஒரு சந்தோஷமா இல்லையே. ஒரு ஒபாமா வந்தார். ஒபாமா பதவி இருக்கும்போது அவர் நல்லவனா கெட்டவராங்கிறது வேற விஷயம். ஒபாமா பதவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜனம், அவ்வளோ கூட்டம். அவர் ஒரு கருப்பினத்தவர், அதனால கூட அந்த கூட்டங்கள் வந்திருக்கலாம். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு அமெரிக்க ராஷ்டிரபதி ஆகிறாருன்னா அவர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்திருக்கிறது. அதனால் அது ஒரு சந்தோஷமாக கூட இருக்கலாம். ஆனால் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. அவர் முதல் தடவை பதவி இருக்கும்போது நான் பார்த்தேன், 2ஆம் முறை பதவி முறையும் பார்த்தேன். முதல் தடவை இருந்த சந்தோஷம் வச்சாமல் 2ஆம் முறை இல்லை. நான் வீடியோலாம் கண்டிப்பாக நம்ம டிவியிலே கண்டிப்பாக காமிச்சாங்க, பார்த்தோம். அப்போது ஒரு தலைவன் வந்து பதவி ஏற்று வந்து உட்கார்ந்தா அவனை மக்கள் போற்றி புகழ வேண்டும். அவனும் மன்னனும் ஒன்று, நாட்டினுடைய பிரஜையும் குடிமகனும் மன்னனும் ஒன்று, அப்படி தான் இருக்கணும். ஒரு குடிமகன் ஒரு நாட்டுக்கு எதிராக பேசுகிறான்னா அந்த மன்னன் பேசுகிற மாதிரி, ஒரு மன்னன் ஒரு நாட்டுக்கு எதிராக பேசுகிறான்னா அந்த குடிமகன் அந்த நாட்டுடைய குடிமகன் பேசுகிற மாதிரி.
இப்போ நீ சண்டைக்கு போனிய உன்னுடைய மக்கள், அமெரிக்காவுடைய மக்கள், இஸ்ரேலுடைய மக்கள் உனக்கு ஆதரவாக இருக்காங்களா? எத்தனை பேர் ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த சண்டை நீ போனது சரிதான், கரெக்டு தான். ஏடா உங்ககிட்டே ஊறுபட்ட பெட்ரோல் இருக்கு, க்ரூட் ஆயில் இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு. நீ போய் மெனக்கட்டு போய் இன்னொரு நாட்டில் மேலே கிட்டத்தட்ட 15,000 14,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற நாட்டுக்குள்ளே போய் சண்டைக்கு போகலாமா அப்படின்னு ஒவ்வொரு மக்களே கேட்குறாங்கல்ல. இப்போ நம்ம அமைதியே போச்சு இல்லை. இஸ்ரேல் சுத்தமாக முடிச்சு விட்டாங்கல்ல. அடினா அடி, மரண அடி. உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அடியெல்லாம் இல்லை, மரண அடி. இவங்க என்ன மாதிரி இவங்களுடைய பான் பாதுகாப்பு பூரா தகந்துருச்சு. இவர்கள் எல்லாம் பொய் பிடிச்சவங்க. இஸ்ரேல் நாங்கள் வந்து மொசாட்டு வச்சுருக்கிறோம், அது வச்சுருக்கிறோம், இது வச்சுருக்கிறோம், உலகின் பயங்கரமான எங்களுடைய ஆயுதம், எங்கள் ரேடாரில் சிக்காதது எதுவுமே இல்லை அப்படின்னா, அவன் என்ன பண்ணுறான், அவங்க அதுக்குன்னு ஒரு மிசைலை விட்டு அது இப்படி போகுது, அப்புறம் இப்படி போகுது, அப்புறம் அப்படி போகுது, அப்புறம் அப்படி போகுதெல்லாம் காமிக்கிறாங்க. காணொலியில் நம்ம பார்க்குறோம். போய் கரெக்டாக அவனுடைய வான் பாதுகாப்பெல்லாம் ஏமாற்றிட்டு, அவனுடைய வான் பாதுகாப்பு கருப்பி அவனோட ரேடார் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு எந்த இடத்த சொல்கிறானோ அந்த இடத்த போய் சரியாக அடிக்குது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு ராக்கெட்டை விட்டு, ஒரு குண்டு வச்ச ராக்கெட்டை விட்டு அந்த இடத்த அடிக்கிறது தப்பு இல்லை. அது வந்து பெரிய அதிசயம் இல்லை. ஏன்னா அவர்கள்ட்ட ஏற்கனவே நிறைய இருக்குது. வளர்ந்த நாடு, வல்லரசு நாடு, 2 பேருமே. ஆனால் ஈரான் வந்து என்ன தெரியும் அவனுக்கு. ஆனால் அவன் அடிக்கிறான் பாருங்க துணிச்சலா. அப்போ யார் உலக வல்லரசுன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்க. இதெல்லாம் நம்ம பேசணும் தெரிஞ்சால் நம்ம ஆளுங்க கொதிப்பாங்க. அது எப்படி நீங்கள் போய் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஈரானுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கொதிப்பாங்க. கொதிச்சு என்ன பண்ணுறது? ஏன்னா சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்த மாதிரி சும்மா இருக்கிற அவன் பாட்டு செவனேன்னு இருந்தாங்களே. அவங்கள்ட்ட போய் வம்பெழுத்து, நான் பெட்ரோலை இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நீ யுரேனியம் சரி விட்டுற, அணுகுண்டு வச்சிருக்க அப்படின்னு பொய்யான கொடுப்பு. சதாம் ஹுசேன் மேலே அப்படி தானே அங்கே பண்ணாங்க. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் மேலே இவர் வந்து அணுகுண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு தானே போய் ரசாயன ஆயுதங்கள் வச்சுருக்காங்க அப்படின்னு தானே போய் செக் பண்ண போகிறோம்னு சொல்லி போய் தானே சண்டை போட்டாங்க. அந்த பெட்ரோலை திருடி விட்டாங்க. இன்ன வரைக்கும் அந்த நாட்டில் அமைதி நிலவுலையே. சதாம் ஹுசேன் இருந்த காலத்தில் இருந்த மாதிரி அந்த மக்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இல்லையே. வெனிசுலா அதிபர் போதை மருந்துக்காக தானே வெனிசுலா அதிபரை வந்து கைது பண்ணி வச்சுருக்காங்க. போதை மருந்து கடத்தல் தடுப்பு பிரிவு அப்படின்னு தானே சொல்லி இவர் போதை மருந்து கடத்தினார் வெனிசுலா அதிபர் அப்படின்னு சொல்லி தானே கைது பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நாட்டு அதிபர் இன்னொரு நாட்டு அதிபர் போதை மருந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கைது பண்ண முடியுமா? அப்போ எவ்வளோ பெரிய தப்பு அது, எவ்வளோ பெரிய குற்றம் அது. ஆனால் கைது பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அவன் என்ன நினைக்கிறான், நம்ம எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு. இல்லை, இவர்களுக்கு பூனைக்கு மணி கட்டுவது யார் அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு ஈரான் மணி கட்ட போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பூனையின் காலில் மணி, ட்ரம்போட காலில் மணி கட்டல, கழுத்தில் கட்டி அனுப்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கல்தா கொடுத்து அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்படிதான் செய்யணும். ஏன் செய்யணும்? அகங்காரம் அடங்கணும், ஆணவம் ஒடுங்கணும், நான் தான் வல்லரசு, நான் எது வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற திமிரு குறையணும். எல்லா நாடும் நல்லா இருக்கணும் அப்படின்னுங்கிற எண்ணம் வரணும். எல்லா நாடும் நல்லா இருக்கணும். எப்பா எனக்கு கொஞ்சம் கம்மியான விலையில் பெட்ரோல் கொடு, க்ரூட் ஆயில் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கு. அதை விட்டு அடிச்சு பிடுங்கிறது. அந்த நாட்டுக்கு ஒரு அரசன், அந்த நாட்டுக்கு ஒரு இறையாண்மை, அந்த நாட்டுக்கு மக்கள் இருக்காங்க, அந்த நாட்டுக்கு இராணுவம் இருக்குது, அந்த நாட்டினுடைய சொத்து அந்த நாட்டுக்கு தான் சொந்தம். நீ போய் அபகரிக்க பார்த்தா திமிரு தானே. ஆயிலில் தான் இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் பொறுத்து கொடுத்தோம், அந்த ஆயில் மேலே நான் அபரிமிதமான காதல் கொண்டிருக்கேன் அப்படி தானே சொன்ன பேட்டியில். இப்போ வந்து அணுகுண்டிருக்கான்னு சொல்லலாம், அதுக்கு பார்க்க போகிறோம், ஆயிலை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு மாற்றி பேசுகிறேன். ஏன் மாற்றி பேசுகிற? உன்னால் முடியல. அங்கே பப்பு அங்கே வேகலைங்க. ஓம் பப்பு ஈரான்கிட்ட வேகலை, வெனிசுலாட்ட வந்துருச்சு, ஈரான்கிட்ட வேகலை. அடிக்கிறான் அடி, திருப்பி நான் அடிக்கிறான். அதனால் இப்போ நீ எப்படியா ரிவர்ஸ் வாங்கலான்னு பார்க்குற. இப்போ நீ தோல்வியை ஒப்புக்கணும். நீ அந்த சூழ்நிலைக்கு ஈரான் உன்னை கொண்டாந்து விட்டுரும். கண்டிப்பாக நடந்தாகணும். இவர் வந்து தோல்வியை ஒற்றுக்கொள்ள வேண்டும். இவர் வந்து மூஞ்சியில் கரிப்பூசி கொண்டு வர வேண்டும், டொனால்ட் ட்ரம்ப். இதுக்காக நான் வந்து நமக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம இயற்கை மேலே நம்பிக்கை இருக்குது. இயற்கை கிட்ட பிரார்த்திப்போம். ஈரான் வெல்ல வேண்டும், உலகின் சூப்பர் பவராக திகழ வேண்டும், அமெரிக்கா தோற்று ஓடோடி போக வேண்டும். நன்றி, வணக்கம்.